பெரிய புத்திசாலி மாதிரி குப்பையை பிரிச்சு வேற கொண்டான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, கன்றாவி எப்படி நாறுது. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ கடவுளே, இந்த குப்பையை கிளறிதான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கே. எப்படி பாக்குறது? நீ யாரியா? நான் தான் குப்பை குபேரன். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையும் முக்கியமான விஷயத்தை எடுத்து காசாக்குறவன். பார்க்க பெஜாரா இருக்கிற எனக்கு போட்டியா வந்து குப்பையை கலர்ற. எந்த ஏரியாமா நீ? இவ்வளோ நகைய மாட்டின்னு வந்து குப்பையை பொறுக்கினுக்கிற. நான் குப்பை வர சொல்ல புதையல் கிடைச்சிச்சா? ஐயோ கடவுளே, என்ன போய் குப்பை பொறுக்கிறவன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கானே. நான் ஒண்ணு குப்பை தொட்டில குப்பை பொறுக்கிறவ இல்லையா? எங்க வீட்ல இருக்கிறவங்க தெரியாம ஒரு முக்கியமான டாக்குமெண்ட குப்பை தொட்டில கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அதத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஏதோ எனக்கு போட்டியா வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. நீ என்ன பண்றன்னு உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கிற. நிஜமாவே நான் டாக்குமெண்ட் தேடுறதுக்காக தான் வந்தேன். நம்பியா? பாருமா, இப்ப ஏமாத்திட்டு போயிட்டு நாளைக்கு எனக்கு முன்னாடி குப்பை வார வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவள்தான் சொல்லிட்டேன், பாத்துக்கோ. ஏற்கனவே வேற வழி இல்லாம இந்த நாத்த பிடிச்ச குப்பை தொட்டில நான் டாக்குமெண்ட் கிளறி தேடிட்டு இருக்கேன். இவன் என்னடா இவனுக்கு போட்டியா வந்துருவேன்றான். ஐயோ, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே கடவுளே.